பேரருள் தரும் சித்தர்கள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ரெண்டாவது பகுதி. முதல் பகுதியில் நம்ம கொல்லிமலை மாணிக்க சித்தரை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் ஜீவசமாதியை பார்த்தோம் போன பதிவில். இந்த பதிவில் நம்ம எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா திருவதிகை என்னும் அழகிய கிராமம் வரும். அந்த திருவதிகையில் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில்னு ஒரு அற்புதமான பாடல் பெற்ற சிவதலம் இருக்குது. அதாவது நம்ம அப்பர் முதலாக தேவாரம் பாடிய திருத்தலம் அங்கே இருக்குது. அந்த திருத்தலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் கோவில் இருக்குது. அங்கே ஒரு 4 ஜீவசமாதிகள் இருக்குது. இப்போ இடையில் ஒரு ஜீவசமாதி கண்டுபிடிச்சாங்க. மொத்தமாக 5 ஜீவசமாதிகள் இருக்குது. அதில் முதன்மையாக போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணிய தேசிகர் தான். ஸோ இந்த சுப்பிரமணிய தேசிகருடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிவனடியார், ஒரு சிவபக்தர் வச்சுப்போமே, தென்பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஆலயமாக, சிவன் ஆலயமாக பார்த்துக்கிட்டு